அங்கே வேற மெடிக்கல் டீம் லேட்டா வந்தனாலுமே இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த ஐலாண்ட்ல வந்து நம்ம போட்ல வரணும்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தாலே 20 நிமிஷம் ஆகும் வர்றதுக்கு. மெடிக்கல் டீம் எல்லாமே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நார்மலா இருந்தனால தான் இதுதான் பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இருந்தனால தான் வர முடிஞ்சது. நிறைய பேர் அதை உணர்றதுக்குள்ளேயே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாவாலேருந்து டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. 4 நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. இது நடந்தது வந்து 3வது நாள். அந்த ஐலாண்ட் போயிருந்தப்ப அலைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ரிட்டர்ன் வரப்ப போட் வந்து கவிழ்ந்தது. அலை ஓவராக அடித்தது. போட்லேயுமே மெம்பர் எல்லாருமே கரெக்டாக தான் இருந்தது. சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அங்கே வேற மெடிக்கல் டீம் ப்ராப்பராகவும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக டீம் வந்து லேட்டாக வந்தனாலுமே இந்த இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. மற்றபடி எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் சப்போர்ட் எல்லாமே அந்த நாட்டிலேருந்து கரெக்டாகவே பண்ணி கொடுத்தாங்க. உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த ஐலாண்டில் வந்து மெயின்லேண்ட்லேருந்து வர்றதுக்கு கடல் வழி தான் போக்குவரத்து மட்டுமே. நம்ம போட்டில் வரணும்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலே 20 நிமிஷம் ஆகும் வர்றதுக்கு. அந்த 20 நிமிஷத்தில் வந்து மெடிக்கல் டீமு சப்போர்ட் டீமு எல்லாமே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது காரணமே. ஃபர்ஸ்ட் எய்டு அந்த ஐலாண்டில் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் அந்த போட்டில் நான் அந்த போட்டில் தான் இருந்தேன். அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் எப்படி தப்பிச்சீங்க? ஜாக்கெட் போட்டிருந்தேன். ஜாக்கெட்டை கழட்டிட்டு தான் நீந்தி வெளியில் வர முடிஞ்சது. ஆமாம். அந்த நேரத்துல என்ன மனநிலை இருந்துச்சு? இல்லை, நார்மலாக இருந்தனால தான் இதுதான் பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இருந்தனால தான் வர முடிஞ்சது. தெளிவு இல்லைன்னா வந்து நிறைய பேர் அதை உணர்றதுக்குள்ளேயே அவங்கவுங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நடக்க போகுது, அடுத்து நம்ம இது பண்ணணுங்கிற உணர்றதுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த போட்ல வந்து உடைச்சிட்டு வர மாதிரிலாம் உடைக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஜன்னல் திறக்கிறதே கஷ்டம். நம்ம டவுன் பஸ்ல ஜன்னல் திறக்கிற மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் திறக்கணும். டைட்டாக தான் இருக்கும் ஜன்னல் திறக்கிறது. முன்னாடி உட்காந்துருங்க. இல்லை, வேற வர வழியில என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்தேன். என்ட்ரன்ஸ் வழியாவே ஸ்விம் பண்ணி அப்படியே வெளியில் ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்விம்மிங். அது மாதிரி எத்தனை பேர் ஒரு 15 பேர் வந்தாங்க. 15 பேர் வந்து வந்தாங்க. மீதிலாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்தாங்க. மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் பையன் மெடிசன் படிச்சிருந்தார், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு, இப்போ ட்ரைனிங்கில் இருக்காரு. அவர் வந்து எல்லாமே என்னென்ன அவரால் பண்ண முடியுமோ அதை பண்ணார். இருந்தாலும் முடியல, காப்பாற்ற முடியல யாருமே. ஒரு 15 பேர் இறந்துட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றா போனாங்க. வருத்தமாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுலேருந்து வந்திருக்கோம். இப்போ கம்பெனி சைடில் என்ன சொல்கிறாங்க? அவங்களாம் வந்து பேசினாங்களா? கம்பெனி ஓனர்லேருந்து எல்லாருமே மேலதிகாரிலேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வரப்போ நேற்றுலேருந்து இறந்து போனவங்களை ஒவ்வொரு வீட்லையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக போகணும்னு நினச்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆமாம் ஆமாம். என்ன சொல்ல எதுவுமே கமெண்ட் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. இயற்கையை நடத்தணும் அந்த கவர்மெண்ட் பண்ணாங்க. எல்லாரையுமே வந்து உயிரோட இருந்த எல்லாத்தையுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல், சன் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு எக்கோ டெஸ்ட்டு, லங்ஸ் டெஸ்ட்டு, அப்டோமன் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே பார்த்து எங்களை நைட்டு வீட்டு ரூமுக்கு அனுப்ப 2 மணி ஆயிடுச்சு. உங்களை இங்கே ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன ஹெல்ப் பண்ணாங்க? கவர்மெண்ட் நாங்கள் சென்னை ஏர்போர்ட் வந்தப்போ அங்கே ஐஏஎஸ்லாம் இருந்தாங்க. அது பின்னாடி என்ன நடந்ததுங்கிற எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் டூர் ஐட்னரி படி கரெக்டாக அந்த ஃப்ளைட்டுக்கு ஏறி நாங்கள் வந்துட்டோம். அங்கே உள்ள எம்பசி இது மாதிரிலாம் எம்பசிலாம் அங்கே வந்துட்டாங்க. அங்கே ஹோச்சிமின்ஸ் ஹனாயில தான் இந்தியன் எம்பசி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க அங்கேருந்து ஃப்ளைட் மூலியமாக தான் புக்காக்கு வர முடியும். வந்துட்டாங்க. லேடிஸ்லாம் இருந்தாங்களா? லேடிஸ் இருந்தாங்க. ஆந்திராவிலேருந்து ஒரு கப்பல், நாங்கள் போன போட்டில் கேரளாவிலேருந்து ஒரு கப்பல் இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டே வந்து நான் தேர்ஸ்டே வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு தீவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தேர்ஸ்டே ஃபஸ்ட்டு போட்டில் போயிட்டோம். செகண்ட் ஒரு போட்டில் போகும்போது வந்து ஒரு 32 பேர் நம்ம இருந்தோம். அந்த 32 பேரில் சடனாக வந்து வேவ்ஸ் அட்டாக் ஆனால வந்து ஸோ யாருமே மேனேஜ் பண்ண முடியல. அதுதான் நடந்தது. மற்றபடி இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போட்டுக்கலாம் சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும்
மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.